சார் அங்க கலாட்டாவா இருக்கு சார். விருப்பாச்சி சாஸ்திரி அங்க மாட்டிக்கிட்டாரு சார். ஊர்வலம் முன்னாடி போறதுக்கு ஜனங்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? சார் போலீஸா தடுக்க வேண்டியது நம்ம கடமை சார். அங்க போய் கூட்டத்தை கலைக்கலாம் சார். லத்தி சார்ஜ் பண்ணா எல்லாம் சரியாயிடும் சார். அவங்க அப்படியே அடிச்சுக்கிட்டோம், நீ விட்டுரு. தேவையில்லாம நாம ஏன் போய் மூக்க நுழைக்கணும்? விருப்பாட்சம் மேல ஜனங்க இப்படி கோவத்தை காட்டினாதான் நமக்கும் லாபம். அது எப்படி சார்? ஸ்ரீ சக்கரம் திருடு போனதுக்கு அப்புறம் திருட்டு பழியை அவன் மேல சுமத்துறதுக்கு இது நமக்கு நல்ல வாய்ப்பு. அவங்களே அடிச்சுக்கிட்டோம், நீ சும்மா இரு. அப்படின்னா ஸ்ரீ சக்கரம் திருட்டு போக போறது உண்மைதானா சார்? ஒருவேளை அப்படி நடக்கலான்னு தானே நானும் சொன்னேன். ஸ்ரீ சக்கரம் திருடு போயிடுங்கிற பயத்துல தானே நம்மள இங்க வரவழைச்சிருக்காங்க. உனக்கு கொடுத்த வேலையில மட்டும் நீ கவனத்தை செலுத்தினா போதும். சொல்றது புரியுதா? அதுவும் சரிதான். பெரிய அதிகாரிக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? அப்படின்னா ஸ்ரீ சக்கரம் திருடு போயிடுமா? மணிகண்டா, எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணிட்டல்ல? எல்லா ஏற்பாடுகளும் தயார் குருவே. இந்த ஊர்ல இதுதான் கடைசி தரிசனம், கடைசி முயற்சியும் கூட. ஸ்ரீ சக்கரம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம நம்ம இடத்துக்கே திரும்பி போயிட போறோம். நம்ம முயற்சிகளுக்கு பலன் கிடைச்சே ஆகணும். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும் குருவே. இப்படி பல்லக்குல கொண்டு போனீங்கன்னா ஜனங்க கையில இது சுலபமா கிடைச்சிடாதா? நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த கோவிலுடைய தர்மகர்த்தாவா எந்த முடிவை வேணாலும் எப்ப வேணாலும் நான் எடுக்கலாம். அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. பக்தர்கள் எல்லாருமே அந்த ஸ்ரீ சக்கரத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தினாலதான் கடைசியா இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். நிர்வாகத்தினர்கிட்ட சொல்லாம நீங்களா இப்படி முடிவெடுக்கிறது தப்பு சாஸ்திரிகளே. இது ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்புக்கு பங்க விளைவிக்கும். சரி, உங்க கேள்விகள் சந்தேகங்களுக்கெல்லாம் நாளைக்கு நிர்வாகத்தை கூட்டுறேன், அப்போ விவாதிக்கலாம். உற்சவ நேரத்தில் இப்படி தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிக்காது. ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்புக்காகத்தான் போலீஸ்காரங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கோம். அவங்களும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க. சொல்றது புரிஞ்சுதா? நேரத்தை வீணடிக்காதீங்க. அவர் அப்படியே போக சொல்லுங்க. உற்சவத்தை ஆரம்பிங்க. யாரும் என்னை எப்படி அனுப்ப வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஆனா ஸ்ரீ சக்கரம் திருடு போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும். அதனால இப்பவே எங்க எல்லாரும் முன்னாடி நீங்க அதை ஒத்துக்கணும். சரி, இந்த உற்சவத்தில் என்ன நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்புகளை எல்லாம் ஏத்துக்கிறேன். சரியா? உற்சவத்தை ஆரம்பிக்க சீக்கிரம். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.